யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம், சத்தியத்தை நீங்கள் அறியாததினால அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அவர் சொல்றாரு, சத்தியத்துல ஒரு பொய்யும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பைபிள் நிஜம், இது உண்மை, இதுல பொய்யே கிடையாது அப்படின்ட்டு நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்றாரு. இந்த அறிவு கர்த்தர் நமக்கு தந்தாரு பாருங்க. இதுக்கு பேர் தான் கிருபை என்கிறோம். இந்த பைபிள்ல பொய் இல்ல, இந்த பைபிள் உண்மை, சத்தியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு தேவன் தந்தாரே, அதுதான் கிருபை. இந்த நம்பிக்கை தந்த பின்னாடி நம்ம என்ன பண்றோம், இதுல பொய் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இந்த பொய் இல்லாத பைபிளை ஆவிக்குரிய சபையில போதிக்கும் போது நம்ம பதுக்க பதுக்க மெல்ல மெல்ல அந்த சபைக்கு போறோம். ஏன் அதுல பொய் இல்லை. மெல்ல மெல்ல போகும்போது என்ன உண்டாகுதுன்னா, அப்படியே ஆவியானவர் நம்மளோடு கூட வந்து ஐக்கியப்பட்டுறார். ஐக்கியப்பட்ட பின்னாடி சபை கூடுகிற நேரமெல்லாம் அங்கே வந்து சபை கூட்டத்தை வந்து கலந்து கொள்றோம். இப்ப என்ன பண்றோம், அபரிவிதமான சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் அபரிவிதமான சத்தியங்கள், நிறைய சத்தியங்களை ஏன் கற்றுக்கொள்ளணும் இந்த பைபிள்ல இருந்து? நீங்கள் அபரிவிதமான சத்தியங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்க வந்து 50,000 கோடி 80,000 கோடிக்கு போகக்கூடிய அந்த தெய்வ பலன் உங்களுக்குள்ள கொடுக்கப்படும். இந்த போதுங்கிற மனசு நான் குறுகிய சத்தியம் கேட்கறதுனால மட்டும்தான் இருக்குது. நான் பெரிய பிரம்மாண்டமான சத்தியங்களும் தேவனுக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கையும் நான் தேவனுக்கு கொடுக்கும் போது என்னோட மூளை கட்டுக்கு அடங்காமல் பெருசாயிருது. அந்த மனநிலை, அந்த எண்ணம், சிந்தை, புத்தி எல்லாம் வேற ஒரு கோட்பாட்டுக்குள்ளாய் கடந்து போகுது. இதை நான் மாம்சத்தின்படி விளக்குற மாதிரி. இப்ப 10 படிச்சிருக்கிற ஒரு பையன், அவனுடைய மனசு எவ்வளவு இருக்கும்? கடற்கரை சைடுல மீன் பிடிக்கிறவங்களா இருந்தா ஷிப்புக்கு போலாம். ஏன்னா அவனுடைய மனசு மூளை அவ்வளவுதான் வேலை செய்யுது, அவ்வளவுதான் கத்து இருக்குது. ஒரு காலேஜுக்கு போயிருக்கிறான், தேர்ட் இயர் முடிச்சிருக்கிறான், இல்லைன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறான், இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிக்கிறான், மூளை பெருசா வேலை செய்யுது. இந்த பைபிள் சின்ன ஐஸ்வர்யவனாட்டு சின்ன காரியத்தில் இருந்து போகும்படிக்க போதிக்கப்படல. அந்த பைபிள் ஒரு வார்த்தை கொடுத்திருக்குது, சாலமோனை பார்க்கலும் அதிகமாய் பூக்களுக்கு உடுத்துகிறார், பூக்களை உடுத்துகிறது பார்க்கலும் உங்களுக்கு உடுத்து வைப்பார்ன்றது. அப்போ இது எப்படி வருது? சாலமோன் தான் உலகத்திலே பெரிய ராஜா, அந்த ராஜாவை பார்க்க நம்மள பல மடங்கு பெரிய பணக்காரனாய் ஐஸ்வர்யவனா மாற்றுன்றாரு. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சத்தியத்துக்குள்ளாக உள்ள போக 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 நான் சொல்லுவேன், சத்தியம் என்னதுன்னு அது ஒரு ஸ்பிரிட், அது உள்ள போக போக உங்களுடைய மனசை பெருசாக்குறது. ஒரு பலூன் போலதான், சும்மா இருக்கிற ஒரு பலூன்ல நீங்க எந்த அளவுக்கு காற்றை ஊதுறீங்களோ அந்த அளவுதான் பலூன் பெருசாகுது. அப்படி போல சும்மா இருக்கிற இருதயத்துல சத்தியத்தை எந்த அளவு நிரப்புறீங்களோ அந்த அளவு உங்களுடைய ஹார்ட் பெருசாயிருது, எண்ணம் பெருசாயிருது, பெருசா சாதிக்கணும், பெருசா போராடுங்கிற ஒரு மனப்போக்குவம் எனக்கு உண்டாயிருது. ஏன்னா அப்ப அதனால சத்தியம் கேட்கிறது ரொம்ப முக்கியம், பொய்யில்லாத சத்தியம் கேட்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ அது என்னை வாழ வைக்கிற சத்தியமா இருந்தால் கேட்கறது ரொம்ப முக்கியம். சத்தியத்துல முதல்ல கொஞ்சம் ஒரு ஹார்டான ஒரு விஷயத்தை பேசுறேன் நான். இந்த யோவான் 1 யோவான் இருக்கிற பாருங்க, இந்த 1 யோவானை எழுதினது தான் யோவான் புஸ்தகத்தை எழுதினவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வர்ற யோவான், இந்த யோவான் எழுதினது. ரெண்டாவது இப்ப 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிக்கிறோமே, இது யோவான் எழுதினது. இதை தாண்டி இந்த மனுஷன் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதுதான் வெளிப்பாடு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல சத்தியத்தை பத்தி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படின்னா, நாம் தேவனுடைய நன்மைகளை விட்டு விலகி பெறக்கூடாது, அதுக்கு வேண்டி முதல்ல சொல்றாரு. முடியும் போது சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல கடைசி 4 வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை போட்டுறாரு. நான் சொல்லிட்டு முக்கியமான சத்தியத்துக்கு போவோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது,
இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சத்தியத்தை கேட்கிறவங்க சொல்றார், எச்சரிக்கிறேன் நானு, ஒருவனும் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவர் மேல் கூட்டுவார் அப்படின்றது. ஒரு பலகீனமான விஷயத்தை சொல்றாரு. இந்த புஸ்தகத்துல எதையாவது ஒண்ணு கூட்டக்கூடாதுன்றாரு. என்ன சத்தியத்தை குறித்து பேசுறாருன்னு 20:21 போட்டாரு. 22வது அதிகாரம் 20:21 போட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த 2 வசனத்திலையும் கடைசியில முடிக்கும் போது 2 தேவனை ஒன்னா பேசுறாரு. பிதாவையும் குமாரனையும் ஒருமித்து பேசுகிறார். நானும் பிதா ஒன்றா இருக்கணும்னு சொல்றாங்களே, அந்த வசனத்தை கடைசியில முடிக்கும் போது பிதா குமாரன் 2ம் ஒரே தெய்வம், ஒருமித்த தெய்வம் என்று முடிக்கிறார். இந்த விஷயத்துல, இந்த சத்தியத்துல, பிரமாண்டமான இந்த சத்தியத்துல யாராவது ஒரு மனுஷன் ஒன்ன கூட்டினால் இந்த புஸ்தகத்துல 3 வாதைகள் இருக்குதான், அந்த வாதை அவனுக்குள்ள வருமா? கூட்டுறதுன்னு என்னது? பிதாவும் குமாரன் தான் தெய்வம். இந்த பிதாவும் குமாரன் தான் மனுஷ உலகத்துக்கு மனுஷனுக்கு வாங்கி கொடுக்க முடியும், உருவாக்கி கொடுக்க முடியும். 2 பேர் தான் தெய்வம். இந்த 2 பேர் கூட யாரையாவது ஒரு ஆளை தெய்வம் என்று நீங்கள் கூட்டினாலோ, வேற யாராவது ஒரு ஆள் இவர்களோடு ஐக்கியப்பட்டு நமக்கு வாங்கித்தரும் என்று கூட்டினாலோ, அப்படி கூட்டுற மனுஷனுக்கு எச்சரிக்கிறாரு. இந்த புஸ்தகத்துல வாதைகள் எழுதப்பட்டிருக்குதான். 3 வாதைகள் இருக்குது. 1 லூசிபர், இவன் தான் பிரம்மாண்டமான பிசாசு. 2 பெல்சேபு அப்படின்ற 2வது ஒரு பிசாசு சொல்றாங்க. 3வது லேகியோன் ஒரு பிசாசு சொல்றாங்க. இந்த 3 பிசாசும் இந்த குடும்பங்களுக்கு பங்கு உள்ளவைகளா இருக்கும் அப்படின்றார். நல்லா கேளுங்க, பிரம்மாண்டமான சத்தியம். நம்ம அப்படி செய்ய போற கிடையாது. என்ன, ஆவியார் நமக்குள்ள வந்த பின்னாடி சத்தியத்தை கேட்கிறோம். பிதாவின் குமாரனோட நாம யாரும் கூட்டுறது கிடையாது. ஆகவே நமக்கு இந்த வாதைக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்குது. சத்தியத்துல முக்கியமான ஒரு பங்கு சொல்லிட்டு நாம் எதையும் கூட்டக்கூடாது. 2வது சொல்றாரு 19வது வசனத்துல, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் அப்படின்றாரு. சில பேரு, அநேக பேரு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பிதாவும் குமாரனும் ஒருமிச்சு பேசிருக்குது. பிதா தேவனானால் குமாரன் தேவன், குமாரன் தேவனானால் பிதாவும் தேவன், அப்படி ஒருமிச்சு பேசிருக்குது. அந்த ஒருமித்த வசனத்தை தான் 20:21 போட்டிருக்குது. இப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிதா மட்டும்தான் தேவன் என்று சொல்லி குமாரனை குறைத்து விடுகிறார்கள், நீக்கி விட்டுறாங்க. சில பேரு குமாரன் தான் தேவன் சொல்லி பிதாவை நீக்கி விட்டுறாங்க. முதல்ல கூட்டுறாங்க ஒரு கூட்டம், பின்னாடி 2 கூட்டம், 2 பேர்ல ஒரு ஆளை மட்டும் குறைச்சு குறைச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்றாரு, நல்லா கேட்கணும், இவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இவங்க சொல்லும்போது சொல்றாரு, இந்த சொல்லும்போது ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும், அதாவது தேவனுடைய கரத்துல ஜீவ புஸ்தகம் இருக்குதான். நாம ஜீவனோட வாழ்வோமா வாழ மாட்டோமாங்கிறத அந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்குது. அந்த புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்ப நல்லா கேட்கணும், யாராவது ஒரு ஆள் சொல்றாரு நம்மளுக்கு பிதா குமாரன் மட்டும் தேவன் அல்ல, மாதாவும் தேவன், அப்படி சொன்னா அவன் குடும்பத்துல 3 வாதை, 3 பொல்லாத பிசாசு வரும். இல்ல இன்னும் 2 பேர் குமாரன் மட்டும்தான் கடவுள், இல்லன்னா பிதா மட்டும்தான் கடவுள் அப்படி சொன்னா அவன் நித்திய ஜீவனுக்கு போக மாட்டான், பரிசுத்த நகரத்துக்கு போக மாட்டான். இந்த புஸ்தகத்துல 10,000 கோடிகள் சொத்துக்களை நம்ம அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் எழுதியிருக்கிறதே, அப்படி ஒரு பங்கு உங்களுக்கு உண்டு என்று நம்மளுக்கு கட்டாயமா பேசுதே, அதுல இருந்தவன் நீக்கப்பட்டு போயிருவான்றார். அப்ப முதல் ஸ்டெப், நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் மிகுந்த பொருளாதாரத்தையும் உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த வாதைகள் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அநேக பேர் இருக்கிறாங்க, பிதா மட்டும் தான் கடவுள் சொல்றாங்க. ஒரு கூட்டம் சொல்லுது இல்ல இயேசு மட்டும் தான் கடவுள்ன்றான், அவன் நித்திய ஜீவனுக்கு போக மாட்டான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 18வது வசனத்துல சொல்லுது, அநேக பேர் பிதா குமாரன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தேவர்கள் உண்டு, நம்மளுக்கு வாங்கி தருவாங்க, கேட்டா கிடைக்கும் சொல்றாங்களே, அவங்களுக்கு அவங்க நரகத்துக்கு போறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வாதைகள் கொடுக்கப்படுகின்றார். பல விதமான நோய்கள், பாவங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் உள்ள இருந்து அவங்களுக்கு கேடு உண்டு, கேட ஏற்படுத்துகிறது. அப்ப முதல்ல சொல்லிட்டேன், பிரம்மாண்டமான சத்தியம், பொய்யில்லாத சத்தியம், இது உண்மையுள்ள சத்தியம். இந்த சத்தியத்தில் எதையாவது கூட்டியாவது எதையாவது குறைத்து விடாதீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்கும் தேவனுடைய பங்கா இருக்கிற பொருளாதாரத்தை விட்டு விலகி விடுகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சரி,
இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். ஏன் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்? நான் இதை கொஞ்சம் கடுமையா பேசுறேன். ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்? சில நேரத்துல நீங்கள் பிதாவும் குமாரனை ஆராதிக்கிறவர்களா இருக்கும்போது சில பேர் உங்களை வந்து கூப்பிடுவாங்க, வாங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் மாதாவை தான் ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. மாதாவை ஆராதிச்சா 3 வாதைகள், லூசிபர், பெல்செபு, லேகியோன், 3 வாதைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். தனித்தனி பிதாவை குமாரன் தனித்தனி ஆராய்ச்சா அவன் பெரிய பொருளாதாரத்தையோ சமாதானத்தையோ நித்திய ஜீவனை அடைய மாட்டானுங்கிற புத்தி உங்களுக்கு வர வேண்டும். நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன், நான் எந்த அளவு பெரிய மனுஷனா ஆக வேண்டும் என்று விரும்புறனோ அந்த அளவுக்கு நான் போற பாதைகள் தடையா இருந்தால் அவைகளை போகக்கூடாதுங்கிற புத்தி வர வேண்டும். நீங்க ஒரு தடையில போய் இருந்துட்டீங்கன்னா அந்த தடையை தாண்டி வர்றதுக்கு முன்னாடி உங்க காலங்கள் உங்களை கடந்து போய்விடும். நான் சொல்லுவேன், நீங்கள் காலத்தை வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் சரியான பாதையில் நடந்தால் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். உங்கள் இச்சைகளை கொண்டு எங்கே மாற்றி விடாதீர்கள். நீங்கள் பல நன்மைகளை பெறுவது தடையாகிவிடும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆளா போவோம், பிரசங்கத்துக்குள்ள போவோம். யோவான் 9வது அதிகாரம் 31ஆம் வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் சொல்றார். ஒருவன் பாவியா இருந்தா தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவன் பாவியா இருந்தா தேவன் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். என்ன சொல்றாரு? எது பாவம், பிரம்மாண்டமான பாவம் எது? பிதாவையும் குமாரனோடு கூட நீங்கள் எதையாவது கூட்டினால் பெரிய பாவம் தீட்டு. அடுத்த பாவம் எது? குமாரனை விட்டு விட்டு பிதாவை ஆராதிப்பதும், பிதாவை விட்டு விட்டு குமாரனை ஆராதிப்பதும் பிரம்மாண்டமான பாவம். இந்த பாவிகள் செபம் பண்ணும்போது தேவன் கேட்பது கிடையாதுன்றார். தேவன் கேட்க மாட்டார். எங்க போய் ஜெபம் பண்ணலாம்? ஜெபம் பண்றது உங்க விருப்பம், உங்க ஆசை. ஆனா தேவன் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா உள்ளதிலே பிரம்மாண்டமான பாவம் தேவனை தவிர மற்ற ஒன்றை ஆராதிப்பது, தேவனை குறைத்து ஆராதிப்பது. சரி, இப்படி பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை என்றார். ஏன் என்ன சொல்றாருன்னா, நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? யூதருக்கெல்லாம் தெரியுமா பாவிகள் ஜெபம் பண்ணா கிடைக்காது அப்படின்றாரு. அறிந்திருக்கிறோம் அப்படின்னு எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, மோசையுடைய காலத்திலே, தாவீதுடைய காலத்திலே எழுதி வச்சுட்டாங்களாம், பாவிகள் ஜெபம் பண்ணா கிடைக்காது. நல்லா கேளுங்க, இது உங்களுக்கு நான் பேசணும், நான் எனக்கு பேச வேண்டிய சத்தியம் இல்லை, உங்களுக்காக பேசுறது. ஏன் அப்படின்னா, நீங்க இதுல புரிஞ்சிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன் பாவிகளுக்கு ஜெபம் பண்ண கிடைக்காது? ஏசாயாவில் சொல்றேன். நல்ல ஒவ்வொரு விஷயமா நான் விளக்குறேன் பாருங்க. ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, தேவன் வானத்தில் இருக்கார். இல்ல ராமன் சொல்லுங்க, தேவன் வானத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு அவருடைய கரம் குறுகி போகாதுன்ற. அங்க இருந்து பூமி அடிக்கிற மனுஷனுக்கு கரத்தை நீட்டி அவன் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவனை ரட்சிக்க முடியுன்றார். தேவனுடைய வல்லமை, பிரம்மாண்டமான வல்லமை அது. அது மட்டும் இல்ல, பூமியில இருந்து ஜெபிக்கிற நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய காதுகள்ல நம்முடைய ஜெபம் கேட்கும்ன்றார். அப்படிப்பட்ட தேவன், அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது, தேவன் அப்படிப்பட்டது அப்படின்றார். அவருடைய காது மந்தமும் இல்ல, கரம் குறுகி போவதும் இல்லை. ஆனா அவருடைய காதை மந்தமாக்குது, அவருடைய கரத்தையும் குறுகி போக செய்கிறது பாவம். நல்ல விளக்குறாங்க, கீழே இருக்குது. ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமமே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குதுன்றார். நல்லா கேளுங்க, நான் அக்கிரமம் செய்யும் போது என்ன ஆயிதான், எனக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு மதில் கிளம்பிடுது. தேவன் கரத்தை நீட்டி நம்மளை ரட்சிக்க முடியலன்றார். ஏன்னா மதில் குறுக்க இருக்கின்றார். அப்படி சொல்லிக்கிட்டு கீழே சொல்லுவார், உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. உங்க அக்கிரமம் அவருடைய கரம் நீட்டி வராத கூடாதபடி தடை பண்ணிடுது. உங்க பாவம் நீங்க பேசுற செபிக்கிற எந்த வார்த்தையும் தேவனுடைய காதலை விழக்கூடாதபடி செய்கின்றார். அப்போ என்ன செய்து வேதம் சொல்றது, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்ல. ஏன்னா இவருடைய பாவமும் இவருடைய அக்கிரமும் அவருடைய கையையும் அவருடைய காதையும் அடைத்து போட்டு விடுகிறதுன்றார். ஆமென். அப்ப எப்படி தர முடியும்? நீங்க கேட்கலாம், அவர் தேவன் தானே, மனுஷனை பாவம் செய்யாம இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு நிறைய மைண்ட்ல வந்து பிசாசு கொஞ்சம் நல்ல ஆழமா தேனை கொடுத்திருக்குது. கடவுள்ல மன்னிப்பாருங்க, அவர் மன்னிப்பார், நம்ம எவ்வளவு பாவம் செய்யலாம் அவர் மன்னிப்பார் அப்படின்ற ஒரு ஒரு பொய்யான ஒரு தாட் இருக்குது. அவருக்கு நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் மன்னிப்பதற்கு ஆற்றல் இருக்குது, அது உண்மை. ஆனா நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் அதை மன்னிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, கீழே போட்டிருக்குது. நல்லா கேளுங்க, காட்டு விரியன் இருக்கு பாருங்க. காட்டு விரியனை அடக்காத்து யாராவது சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாரு. காட்டு விரியன் இருக்குது, நல்ல பாம்பு குட்டி காட்டு விரியன் இல்லையா? அந்த காட்டு விரியனை முட்டையை அடக்காத்து யாராவது ஆம்லேட் போட்டாதான் அவிச்சே சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அது தின்னுற மனுஷனை கொல்லும், கீழே இருக்கு சாகம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் சொல்றாரு,
சிலந்தியுடைய வெப்ப நெட்ட யாராவது ட்ரெஸ்ஸா போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. போட முடியுமாப்பா? இல்லையா? சிலந்தி எட்டுக்கால் பூச்சி எச்சம் நம்ம ஊர்ல பேரு சிலந்தி. அது ஒரு ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு. இதுல எங்கே இருக்கீங்களா? அதை எடுத்து எனக்கு பிளவுஸும் சாரியுமா போட்டுக்க முடியாது. ஏன் பொண்ண நான் அதை எடுத்து போட்டா அது எனக்கு கேவலப்படுத்தும். அப்படி போல பாவமும் அக்கிரமும் தேவனுடைய காதுக்குள்ள போனா, தேவனுடைய இருதயத்துக்குள்ள போனா தேவனை அவமானப்படுத்துன்றாரு, தேவனை கெடுக்கும். அப்ப நீங்க பேசுற, நீங்க செய்யற பாவம், நீங்க செய்யற பேச்சு, நீங்க செய்யற பொல்லாப்பு, இது எல்லாம் தேவன் போகும்போது தேவனை கெடுக்கும். அது எப்படி இருக்கிறான்? காட்டினுடைய முட்டையை போலவும் சிலந்தினுடைய வலையை போல இருக்குது. அது தன்னை எடுத்துக்கொள்ள கொள்ளவும் அவமானப்படுத்தவும் செய்யும் அப்படின்றாரு. எப்படி அதை அவமானப்படுத்தும் சொல்றேன் நானு. உங்களுக்கு நீங்க வர்றீங்க, தேவன் தந்துட்டார். ஒருவேளை உங்களோட பாவத்துக்கெல்லாம் மீறி உங்களுக்கு தேவன் தந்துட்டார் வைங்களா, நீங்களை தந்த பின்னாடி நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் பாவம் செய்து தந்தவரை அவமானப்படுத்துவீர்களோ அல்லாமல் தந்தவருக்கு உகந்தவனா இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு தரும்போது நீங்க தேவனை தூசிப்பீங்க, அவமானப்படுத்துவீங்க, தேவனை கேட்பீங்க, தேவனுக்கு பெரிய இலச்சைகளை உண்டு பண்ணுவீங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு? பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லைன்ட்டார். நல்லா கவனிக்கணும், பெரிய சத்தியம் இது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்ட்டு. நாம் ஜெபம் பண்ணா கிடைக்கிறதா நாம இப்படி இருக்க மாட்டோம். தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தேவன் உங்களுக்கு தந்த ஒரு 5 கோடியோ 3 கோடியோ இது ஒரு பணம் நீங்க நினைட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு போதுமான பொருளாதாரம், இது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. கிடையாது. தேவன் தர நினைத்தது பல்லாயிரம் கோடிகள். நம்முடைய மனசு அதுல போகல. ஏன்னா நம்முடைய பாவங்கள் தேவனுடைய ஆலோசனைகள் வரக்கூடாதபடிக்கு, நம்முடைய ஜெபங்கள் அவுட்ட போய் நமக்கு தரக்கூடாதபடிக்கு எல்லாமே அடைத்து போடுகிறது. நம் சிந்தைக்கு வர வேண்டிய ஞானங்கள், புத்திகள், உதவிகள் எதுவே வரமாட்டேங்குது. இப்ப நீங்க இதை கலத்திட்டு விட்டீங்கன்னா, உங்க பாவத்தை உங்களை கலட்டி விட்டீங்கன்னா, தெய்வம் உங்களுக்கு தர வேண்டிய ஆலோசனைகளும், உங்களுக்கு தர வேண்டிய புத்திகளும், தேவன் உங்களுக்கு தர வேண்டிய சம்பத்துகளும் உங்க இடத்துல அடையும். பாவம் தான் எல்லாத்தையும் உடைக்குதுன்றார், பாவம் தான் குறுக்குதுன்றார், அக்கிரமம் தான் குறுக்குதுன்றார், பொல்லாப்பு தான் நம்மளுக்கு குறுக்குது. நம்முடைய சிந்தையும் செயலும் எல்லாவற்றையும் பிசாசே தடப்படுதுன்றாரு. என்னென்ன பாவம் சொல்றாரு? உங்கள் கை ரத்தம் சிந்துகிறது. யாரை போய் டக்குன்னு அடிச்சிடுறீங்களே. சில பேர் தகப்பன அடிக்கிறோம், சில பேர் தாயை அடிக்கிறோம். ஆனா கேட்கிறோம், ஆண்டவர் தெரியாம பாவம் செய்துட்டேன், மணி ஆண்டவனுக்கு தாரும் கேட்கிறோம். ஆண்டவர் டிசைட் பண்றார், உன் தாயின் தகப்பனை நீ அடிக்க துணிகிறது என்றால், உன் தாயின் தகப்பனை ரத்தம் சிந்த வருகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவராக இருந்தால், நீங்கள் தெய்வத்தை, இந்த உலகத்தை நீங்கள் நியாயந்தீர்த்து கொலை செய்வது நிச்சயம். ஏன்னா உங்களை உண்டாக்கின தகப்பனுக்கும் தாய்க்குமே இரக்கமில்லாதவர்களா இருக்கும் போது நீங்கள் தெய்வத்தை தூசிப்பது நிச்சயம். அதனால ஒரு வேதவசனம் சொல்லுது, கண்ட சகோதரன் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷன் காணாத தேவனோடு எப்படி ஐக்கியமா இருப்பான்? அப்ப சகோதரனை குறித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பேசும்போது, சகோதரனை மதிக்காதவனே தேவனை மதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது, தகப்பனையும் தாயும் அடிக்கிறவன், தகப்பனையும் தாயை ரத்தம் சிந்த வைக்கிறவன் எவ்வளவு ஆக்கின தீர்ப்புக்கு எதுவா இருப்பான்? அப்ப நான் சொல்றேன், உங்கள் கை ரத்தம் சிந்துகிறது, உங்கள் விரல் அக்கிரமம் செய்கிறது. நான் சொல்றேன், உங்க விரல் அக்கிரமம் செய்யறது இப்ப எப்படி செய்யறதுன்னா, ஆள் இருக்கும்போது ஆள் இல்லாத போது டக்குன்னு மாத்த போட்டுறீங்க. இதான் உங்கள் விரல் அக்கிரமம் செய்கிறது. உங்கள் உதடு பொய் பேசுகிறது. என்னடா பார்த்தா? நான் பார்க்கவே இல்லை பொய். என்னடா தின்ன, எங்கடா போன, எல்லாம் பொய். பிசினஸ்ல போய், வாழ்க்கையில போய் அக்கிரமம் செய்கிறது. உங்கள் வாய் நேயக்கேடு செய்கிறது. உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு மனுஷனுக்கு எடுத்து பேசுறீங்க, பிடிச்சா புகழ்ந்து பேசுறீங்க. உடைய கால்கள் பொல்லாங்கில் நடக்கிறது, கொடுமையானவைகள் நடக்கிறது என்றாரு. அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு கொடூரமான பாவங்கள் செஞ்சிட்டு நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்றது தப்பு. அவர் தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோமே. நம்மள விரியம் பாம்பு குட்டிகள்னு சில இடத்துல கத்துறாரு, நம்மளோட அக்கிரமக்காரர்னு கத்துறாரு. அப்ப என்ன செய்யறது? எனக்கு இப்போ ஒரு சத்தியம் புரிஞ்சிட்டு உங்ககிட்ட பேச முடியும். இதை நான் ரோமன் கத்தோலிக்க பேசினா சபையை விட்டு போயிருவாங்க. போயா நாங்க மாலை போட்டு எல்லாம் வாங்கி விடுனாங்க. எங்களுக்குலாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. எங்களுக்கு சப்பரம் இழுப்பாங்க, 2 கையில ஏதாவது கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு கட்டுவோம், ஒரு மாலையை போடுவோம். எங்களுடைய இருதயத்தை அவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க. அது உலகம்னா நடக்கதான் செய்யும் அப்படிம்பாங்க. ஆனா நீங்கள் இதுல ஒரு பொய்யும் இராது என்று நீங்கள் கேட்கிற ஜனங்கள், இதை நம்புற ஜனங்களா இருக்கிறதுனால நான் உண்மையை பேசுறேன். உங்களுடைய பாவத்தை நீங்க உங்கள்கிட்ட இருந்து நீக்கி விட்டுட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய மனசு பில்கேட்ஸை பார்க்கலும் அதிகமா யோசிக்கும். உங்களுடைய மனசு சாலமோனை பார்க்கலாம் அதிகமா யோசிக்கும். உங்க மனசு தாவீதை பார்க்கலாம் அதிகமா யோசிக்கும். உங்களுடைய மனசு
எல்லா ஐஸ்வர்ய பாத்திகளும் அதிகமாக யோசிக்கும். நான் சொல்லுவேன், உங்களோட அக்கிரமும் உங்களோட பாவமே உங்களுக்கு இகழ்ச்சி. நான் யோசிக்கிறேன், ஏன் ஆவிக்குரிய ஜனங்க மட்டும் கெட்டு போறாங்க, ஏன் நல்லா வர மாட்டாங்க, ஏன் பெருசாக மாட்டேன்றாங்க, ஏன்? நான் சொல்றேன், உங்க மனசு உலகத்தானை போல உள்ள மனசே, உங்களுடைய எண்ணத்துல மாற்றம் இல்ல, உங்க புத்தியில மாற்றம் இல்ல, உங்க ஞானத்துல மாற்றம் இல்ல, அறிவு இன்னும் மாறல. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் உலகத்தானா இருக்கிறீர்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் எப்பொழுது பாவத்தை என்கவுண்டர் பண்ணுறீங்களோ அப்பமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு புத்தி தெளிய ஆரம்பிக்கும், உங்களுடைய மனசு பெருசை யோசிக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இந்த காலத்துல அற்புதம் நடக்காது, ஆனா அதே அற்புதம் நான் நடத்தி காட்டுறேன். அவங்க ரூட்டுக்கு போறது கிடையாது, அவங்க பாவம் செய்யறதுனால ஜெபம் பண்ண கிடைக்கின்றாங்க. பரிசுத்தமா இருந்தால் நீ செய்ய போறவைகளெல்லாம் நான் உனக்கு காமிப்பேன் கர்த்தர் சொல்லிருக்கிறார். நம்மளுக்கு தெரியும், நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் நான் ஒரு மனுஷனுக்கு செய்ய போற அற்புதம் எனக்கு தெரியும். ஏன் நான் எதை நீக்கிறோம்னா, எதை அகற்ற நினைக்கிறோம்னா, என் பாவத்தை அகற்ற நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் தேடுறேன், என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றா எடுக்கிறேன். எது பாவம்? இந்த உண்மை உள்ள புஸ்தகம் சொல்லுது, விக்கிரம் பாவம், தேவனோடு கூட ஒன்றை கூட்டினா பாவம், தேவனோடு ஒன்றை குறைத்தால் பாவம், என் தாய் தப்பனுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்த பாவம், என் தாய் தப்பனை கவனிக்காம இருந்த பாவம், என் சகோதரன் சாப்பாடு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்த பாவம், என் சபை விசுவாசி சாப்பாடு இல்லாம இருந்த கொடுக்காம இருக்கிறது பாவம். எல்லாத்தையும் கண் பார்த்து எடுத்து நான் அவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து அதை வேட்டையாடி என்னிடத்திலிருந்து ஒவ்வொன்றாய் நான் மாற்றும் போது நான் சொல்லுவேன், இப்ப என் மைண்ட் பிரகாசிக்கிறது, என் மைண்ட் பெரிய வெளிச்சத்துக்கு வருது, என் மைண்ட் உயர்வானவரை விரும்புகிறது. என்னுடைய மனசை யாரும் அட பண்ண. நான் சொல்லுவேன், உங்களுடைய மனசு ஒன்னு திங்க் பண்ணி ஒன்னு ஓடிட்டுனா உங்களை அடக்க இந்த உலகத்தில் யாரால முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு மதில குறுக்க கட்டி வச்சாலும் உங்க மனசு சாதிக்க நினைச்சா அதை தாண்டி போவீர்கள். அதான் தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலையும் தாண்டுவேன். எனக்கு விரோதமா ஒரு பெரிய சேனை வந்தாலும் கூட ஐயோ என்னால எப்படி முடியும் நான் நினைக்க மாட்டேன். நான் பாவம் செய்யாதனால் அவைகளையும் தாண்டி போகும்படிக்கான புத்தி எனக்கு வேலை செய்கிறது, மதிலை தாண்டி போகும்படிக்கான சத்துவம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் தாண்டுவேன், நான் தாண்டுவேன். எனக்கு இந்த உலகம், நீங்க நினைக்கிறீங்க என் குடும்பம் எனக்கு தடையா இருக்கிறது, இந்த உலகம் தடையா இருக்கிறது, என் படிப்பு தடையா இருக்குது, நீங்க நினைக்கிற ஃபுல்லா ராங். நான் சொல்லுவேன், பிசாசு அது உங்களை ஏமாற்றுகிறது. நீங்கள் படிக்கும் போது இருந்த உங்கள் வாத்தியார்களை ஏமாற்றுகிறார்கள். நீ படிக்காத இருந்தா கெட்டு போயிருவா, நீ அப்படி பண்ண கெட்டு போயிருவா. நான் சொல்லுவேன், நீ பாவம் செய்தா மட்டும்தான் கெட்டு போவ. நீ அதை விட்டு விட்டால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எல்லாரும் படிக்கிறவங்க 100 மார்க் வாங்க முடியாது, எல்லாரும் ஜெயிக்க முடியாது. நான் சொல்ல படிச்சவங்க எல்லாம் பெரியவங்க ஆக முடியாது. நான் சொல்ல பாவம் இல்லாத மனுஷன் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற பாவம் இல்லாத மனுஷன் ஜெயிக்க முடியும். எப்படி இந்த பாவத்தை என்கவுண்டர் பண்றது, எப்படி அதை நீக்குவது, அதை எப்படி நம்ம போக்குவது, ஈஸி முன்னேறது. நான் சொல்ல காலத்தை சமயங்களை விருதாக்காதீர்கள், வேஸ்டா விட்டுறாதீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை தேவன் நமக்கு வச்சிருக்கும் போது அதை வேண்டாம் விட்டுறாதீங்க. நான் சொல்வேன், சபைகள்ல தப்பையும் அறியாமை பேசுகிறார்கள். என் மனசுல வர வேண்டிய, என் புத்திக்கும் என் ஆத்மாவுக்கும் இருதயத்துக்கு வர வேண்டிய நல்ல யோசனைகள் எல்லாம் தடை பண்ணுவதற்கு பதிலாக மாம்சத்தில் கிரியை செய்ய சொல்கிறார்கள். நீ அதை கலட்டு, நீ இதை கலட்டு, நீ லிப்ஸ்டிக் போடாத, நீ மூஞ்சி எப்படியோ முடிய இப்படியோ இழுத்து கட்டி எண்ணெய போடு, ஜீன்ஸ போடாத, லிப்ஸ்டிக்க போடாத, மாம்சத்துக்கு எதுவா சொல்கிறார்கள். இது நீங்க போட்டாலும் போடாட்டும் அதுல ப்ராப்ளமே கிடையாது. உங்களுடைய ஹார்ட்ல பாவம் சிந்திக்க கூடாது, ஹார்ட் தவறான பேசக்கூடாது, வாய் தாறுமாறான பேசக்கூடாது, பொல்லாத சிந்தையை நினைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது நல்ல சிந்தை உங்களுக்கு உண்டாகும். நான் இப்ப சொல்றேன், எப்படி என்கவுண்டர் பண்ணுறது, எப்படி என் பாவத்தை போக்குறது. எனக்கு வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாற்று, எனக்கு பாவம் வரும் பாருங்க. நான் உங்கள மாதிரி ஒரு மனுஷன் தான், 10 மணி நேரம் ஜெபம் பண்றேன், வீட்டுக்கு போறேன், என் பிள்ளைங்க 2 லேப்டாப் வச்சிருக்கிறாங்க, 1 கொடுத்தா 10, மாற மாற சண்டை வருது, அப்ப 2 வச்சிருக்கிறாங்க, டக்கு டக்குன்னு குறையறாங்க, டக்குன்னு சில பேர் வந்து ஆடுறாங்க. அவங்களுக்கு வயசாகல, பிரச்சனை இல்ல, இருந்தாலும் மாற மாற மூஞ்ச பார்த்துட்டு மறுபடியும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு வயசாயிருச்சு, டக்கு டக்குன்னு ஆடுறாங்க. என்ன செய்ய முடியும்? நல்லா வெள்ளை வேட்டியா இருக்கும் போது சின்ன கரப்பற்றம் தெரிஞ்சிருது. அந்த மாதிரி நல்ல தேவனோடு இருக்கும் போது சின்ன விஷயங்களும் ஆழமா வந்து பதிஞ்சிருது. பதியும் போது எப்படி மாற்றுது? அடுத்து நான் வந்து இன்னும் ஆவிக்குரிய மனுஷனமாகிறேன். எனக்கு என்ன பிடிச்ச பாவம், என்ன பிடிச்ச ஆசையில நான் விழக்கூடாதபடி மறுபடியும் நான் ஆவிக்குரிய மனுஷனா மாறேன். நான் என்ன பண்றது? அந்த பாவத்தை எப்படி என்கவுண்டர் பண்றது, எப்படி சுட்டு வீழ்த்துவது, அதை எப்படி எதிர்ப்பது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அந்த பாவம் எடுத்துட்டு போயிடும். நான் என்ன சொல்லுவேன், ரோமர் 8:13 சொல்லுது, ஆவின்படி மாம்சத்தின் செய்கைகளை அழித்தீர்களால் பிழைப்பீர்கள். ஆராதிக்கும் சொன்னேன், என்ன சொல்றது? ஆவின்படின்றது. நான் சொல்லுவேன், ஆவின்படி செபிக்கிறதுனால மட்டுமல்ல, ஆவின்படி பாடுறதுனால மட்டுமல்ல, ஆவின்படி துதிக்கிறதுனால மட்டுமல்ல,
எனக்கு பிடித்த என் ஆத்துமாவை பரிசுத்த நினைவுக்கு ஏதுவாக திருப்புற சில சத்தியங்களும் சில அற்புதங்களும் தெய்வம் நமக்காக டிவில ஏற்றி வச்சிருக்குது. அந்த நான் பாடுகிறேன் ஆடுகிறேன், ஆனாலும் என் இருதயம் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள மாறாவிட்டால் என் இருதயத்தை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகும், என் பாவத்தை என்னிடத்திலிருந்து நீக்கவும், அதை வீழ்த்தவும், அதை எதிர்க்கவும் நல்ல சத்தியங்களும் பிரமாண்டமான அற்புதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை தேடி போக மாட்டேன்றீங்க. உங்க பாவம் வந்தா பாவத்துக்கு பின்னாடி தான் போறீங்க தவிர அதை பார்த்து பார்த்து என் பாவத்தை நீக்குவதற்கு ஆவின் வல்லமைகள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பெரிய பிரதான அப்போஸ்தலர்கள் பிரமாண்டமான அற்புதங்கள் நம்முடைய பாவங்களை நீக்கிற அளவுக்கு அற்புதங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அற்புதத்துக்குள்ளாக போவதற்கு இருதயமா இருக்கிறது. இப்படி நீங்க போனீங்கன்னா அது வெட்டுப்படும். நீங்க எப்பமெல்லாம் ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட சூழ்நிலை உள்ள போறீங்களோ, அதுல எப்பமெல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகுறீங்களோ, எப்பமெல்லாம் அதுல நிரம்புறீங்களோ, அப்பமெல்லாம் உங்க பாவம் வெட்டுப்பட்டு போகும். பாவம் போறதுக்கு இது ஆவியை தவிர பாவம் போவதற்கு இந்த உலகத்துல ஒண்ணு கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். வேஷத்தாரிகளை போல மாம்சத்திலே தான் பண்ணாதீங்க. நீங்க மாம்சத்துல பண்ணா உங்களுக்கு பரிசுத்தம் ஆக முடியாது. ஆவிதான் உங்க பாவத்தை கொல்லும். என் மாம்சம் கொல்லாது, என் ட்ரெஸ் கொல்லாது, என் முடி கொல்லாது, நான் முக்காடு போட்டாலும் கொள்ளாது, முக்காடு போடாட்டும் கொள்ளாது. ஆவி மட்டும்தான் பாவத்தை கொல்ல முடியும். அப்ப இந்த ஆவி எங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சு நான் அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த ஆவியானது என் மாம்ச அழுக்கை எடுத்து போட்டு விடுகிறது. அதனால சொன்ன ஆராதிக்கும் போது நான் தேவ சமூகத்தில் ஆவில நிரம்பி ஆராதிக்கணும். அந்த வார்த்தையை நல்லா உத்து கேட்கணும். அந்த பாடல்களை நிரம்பி வழியணும். அந்த இசைக்குள்ள நான் போகணும். ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது என் பாவம் இன்கவுண்டர் பண்ணப்படுகிறது, எதிர்த்து சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பதான் போக முடியும், வேற போக முடியாது. நம்மளுக்கு பலவீனத்தை சொல்றாங்க, நம்மளுக்கு சில பேர் அழுது பிரசவம் பண்றான். போகாது. நீ எவ்வளவுதான் மாயாஜாலங்களை பண்ணாலும் உங்களுடைய இருதயம் ஆவிக்குரிய சந்தோஷத்துக்குள்ள உட்பிரவேசிக்காவிட்டால் உங்க பாவம் உங்களை விட்டு போகாது. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாவத்தை போக்க வேற வழியே இல்லை. நான் சபைக்கு போகும்போது என் பெல்ட்டை பிடிச்சி தூக்கிட்டாங்க. பிரதர், சபைக்கெல்லாம் பெல்ட் போட்டு வரக்கூடாது. என்னன்னா அது பாவம், அடுத்தவங்களுக்கு இடையூறா இருக்குது. உண்மையாட்டா? நீங்க நகை கலத்தினா அடுத்தவங்க இட வேண்டாமாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்போது பொறாம பிடிக்கிறீங்களே, இதை பார்க்கமா பெரிய இடரல் நீங்க நகை போடும்போது வருது. நீங்க அடுத்தவங்க ஒரு கார் வாங்கும் போது உங்க இருதயம் படாத பாடுபடுது. இதை பார்க்கலாமா நீங்க போடுற ட்ரெஸ்ஸும் நகையும் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குது. நீங்க மற்றவர்களை தூசித்து பேசுறீங்களே, அதை பார்க்கலாமா நீங்க போடுற வஸ்திரங்கள் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குது. நான் சொல்றேன், உங்க வஸ்திரம் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கவே செய்யாது. மற்றவங்களை பற்றி கரிசனையா பேசுறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, வெள்ளை போட்டா அவங்க இடற மாட்டாங்க, நகை கலத்தினா அவங்க இடற மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ அந்த விஷயத்தை விட்டுட்டு உன் தாறுமார்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்புக்கள், ரத்தம் சிந்துகிறது, எவ்வளவு பொல்லாத கேரக்டர் இருக்குது. இந்த ஒவ்வொரு கேரக்டரை நீ அடைச்சி பிடிச்சி வச்சிருந்தாலே மற்றவங்க சேதப்படுத்த மாட்டாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒரு ட்ரெஸ் போட்டுனாலும் யாரும் இடற மாட்டாங்க. எத்தனையோ வெள்ளக்காரங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன், நிக்கிற போட்டு நான் இடறியா விடுறேன்? கிடையாது. இடரல் என் ஆத்மாவில் இருக்குது. ஒரு நல்ல வாகனம் வாங்கிட்டு போகும்போது பொறாம பிடிச்சி அந்த காருக்கு 50,000 செலவரும் நல்ல கல் எடுத்து என் வண்டியில கீச்சு விட்டுருக்கிறாங்களே, இது இடரல். இதான் இடரல். உங்க ஹார்ட் செய்யற வேலைகள் தான் இடரல், உங்க சரீரம் செய்யற வேலைகள் இடரல் அல்ல. நீங்க எப்பவுமே மாம்சத்தை பிடிச்சிருக்க கூடாது. சில சபையில பார்த்தா விளையாட்டே இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் போகும்போதே மரமரக்கு எடுத்துட்டான் போவாங்க. நான் சொல்லுவேன், நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போடு, கரெக்டா போடு, நிரப்ப போடு, அழகா போடு, தப்பில்லை. ஆனா உன் ஹார்ட்டை பத்திரப்படுத்து. அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத. அடுத்தவங்களை கெடுக்க கூடாதுன்னு யோசி. அதை பார்க்கும் உன்னை பரிசுத்தமா வைத்துக் கொள்ள யோசி. அப்படி யோசித்தாலே நான் சொல்வேன், தேவ சமூகத்தில் பாடும்போது 1 மணி நேரமும் நீ ஆவில நிரம்பியிருப்பாய். ஏன்னா ஆவிதான் உன் பாவத்தை போக்கும் என்று அறிந்து விட்டால் ஆவில நிரம்புவாய். நான் பின்னாடி என் சரீரத்துக்கு புறம்பே நான் ஏதாவது செய்யறதா இருந்தால் நீ என் பரிசுத்தம் உண்டாகும், நீ அதுல போவ. நான் சொல்றேன், நீ அதுல போகாத, ஆவில நிரம்பு. நீ செபிக்கும் போது ஆவிக்குள்ள வந்துருது, நீ துதிக்கும் போது ஆவிக்குள்ள வந்து. ஆவிக்குள்ள வர்றதுன்னா என்னதுன்னா, என் மாம்ச சிந்தைகள். நான் சண்டையோட வந்திருப்பேன், அந்த சண்டை எண்ணத்தோடு நான் ஆராதிக்க கூடாது. நான் பாவ எண்ணத்தோடு கூட வந்திருப்பேன், அந்த பாவத்தை எண்ணத்தோடு ஆராதிக்க கூடாது. நான் அந்த வசனத்தோடு இணைஞ்சு நான் ஆராதிக்கும் போது, நீ இங்க இருந்து திரும்பி போகும்போது இந்த பாவம் கட்பட்டு போயிருக்கு. அப்படிதான் பாவம் கட் பண்ணும். ஏன் ஆராதனை தேவ சமூகத்தில் ஆராதிக்க சொல்றேன்னா, எல்லாரும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் போனது போது அந்த ஆவியானுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்க இருதயத்தில் இருக்க அழுக்கு எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விடுகிறது. சில பேர்
வெள்ளை போட்டு ஆசைப்படுவான். நான் இந்த மாதிரி கோட்டு போட தான் ஆசைப்படுவேன். நீங்க என்ன போடணும்? நீங்க வெள்ளெல்லாம் போட்டு வர கூட டாப்பா என்ன மாதிரி கோட்டு போட்டு தான் வர ஆசைப்படணும். ஏன் என்னைக்கு இந்த மாதிரி போட்டுட்டு வரணும் உனக்கு ஆசை வந்தா நான் சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் வீட்டுல 10 கோடி ரூபாய் சம்பாதிப்ப. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 20,000 ட்ரெஸ் போடணும், ஒரு வாரத்துக்கு நீ குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க உனக்கு காலும் கையும் வேலை செய்யும். உன் ஆசையை வச்சுதான் உன்னுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. எனக்கு நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு வேண்டியே நீ வேலை செய்வ. நிறைய தின்னு ஆசை வந்துச்சுன்னா தின்றதுக்காண்டியே வேலை செய்வ. எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொன்னா நீ ஒண்ணு செய்ய மாட்ட. சில பேர் சொல்றாங்க 2 வஸ்திரம் போதும், இதை வச்சு என்ன பண்றதுக்கு? அவன் வேலைக்கு போண்டான், தின்னாண்டான், 2 வருஷம் போதுமே, மாத்தி சோப்போட்டு போட்டுறான். நான் சொல்றேன், எனக்கு நிறைய வஸ்திரம் வேணும், சாலமோன் போல. வேத வசனத்து பூக்கள் உடுத்தி கொண்டது போல சாலமோன் உடுத்தி கொண்டது என்றது என்னத்தை சொல்றாங்க? நித்தம் அதோட உடையத்தான் சொல்லுகிறது. பூக்களுக்கு உடுத்தின அந்த எந்த ஆடையும் சாலமோன் உடுத்தின கிடையாது. அவைகளை பார்க்க நிறைய ஆடைகள் நான் உங்களுக்கு தருவேன். நான் சொல்றேன், அந்த அளவு ஆடைகள் நம்மளுக்கு தேவைப்பட்டு மாடலா போடணும்னு அந்த அளவு இருதயத்துல வேலை செய்ய பாவத்துக்குள்ள போனா இதெல்லாம் கிடைக்காது, பரிசுத்துக்குள்ள போகணுங்கிற எண்ணத்துல பரிசுத்துல ஆராதனை செய்து நல்ல வேலை செய்யும் போது நல்ல நிலைமைக்கு நான் மாறிடுறேன். நானும் ஒரு சாலமோனா மாற முடியும், நானும் ஒரு பணக்காரனை போல மாற முடியும். என் எண்ணங்கள்ல நல்ல சிந்தை உண்டாக வேண்டும். ஏமேன் சொல்லுங்களா? எனக்கு நிறைய பைக் வாங்கணும், எனக்கு நிறைய கார் வாங்கணும், எனக்கு நிறைய அற்புதம் செய்யணும். நான் நல்லா உழைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் நேரத்தை தேவன்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு நான் முதல்ல 6 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அப்புறம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இப்ப 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னும் 12 மணி நேரம் ஜெபத்துக்கு போனேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கேற்ற பாவம் போக வேண்டும், அதற்கிட்ட வேலை செய்ய வேண்டும், அதற்கிட்ட பாவம் போவதற்கு அதற்கு வேலை செய்வதற்கும் நான் தயாராயிட்டேன். அப்ப நான் சொல்லுவேன், உங்களுடைய இருதய நல்ல நிலைமைக்கு அடைந்தால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட முடியும். Amen. Amen. Renew your sin. உங்க பாவத்தை நீக்கிருங்க, ஜெயிச்சிருவீங்க. உலகம் சொல்லுவாங்க மாதாட்டம் வாங்க ஜெபம் பண்ணா, மாதாட்டம் தான் அங்க கச்சேரி போட்டு பெண்கள் ஆட விடுறான், அங்கதான் சினிமா போட்டு. நாம எங்க தெரியுமா சினிமா பார்த்தேன்? தியேட்டர்லயே பார்க்கல. உண்மையில சொல்றேன், தியேட்டர்ல நான் சினிமா பார்த்தது கிடையாது. நான் தியேட்டர்ல சினிமா பார்க்கிற வயசு எனக்கு வரும்போது எத்தனை தெரியுமா? 16. ஆனா நான் சினிமா பார்த்தது எப்ப தெரியுமா? 4ஆம் வகுப்புல. சினிமான்னு ஒண்ணு எங்க ஊர்ல தான் போட்டு பார்த்தேன் நான். அது திருவிழாவுக்கு கடைசி நல்ல கச்சேரி வரைக்கும் படம் தான் போடுவாப்ல. அப்படிதான் இந்த பாவத்துக்குள்ள கொண்டு போனாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஜெபம் பண்ணா கிடைக்கணும், அதை விட்டீங்க. நீங்க பரிசுத்தமா இருந்தா கிடைக்கும். நீங்க பரிசுத்தமா இருக்கணும். எங்க பரிசுத்த பிழைப்பு இருக்குது அங்க போங்க. பொய் உரையாது சத்தியம் மெய். உங்களை பரிசுத்தப்படுத்துற இடத்துக்கு போங்கள், நீங்கள் சரியாகி விடுவீர்கள். இப்ப பாருங்க அந்த வசனத்துல பின்பகுதி, உங்களை எல்லாரும் நல்ல காரு, லம்போகனி காரு, நல்ல ட்ரெஸ், உங்களெல்லாம் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது பரலோகத்தில் இருந்த ஆட்கள் ஏதோ பூமிக்கு வந்த மாதிரி தெரியணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வெண்ணாடை உடுத்தி வர்றோம், அதெல்லாம் வேண்டாம். அந்த அடவை மேல இருந்து கீழே வரும்போது காத்துல பறந்து போயிடும். இந்த மாதிரி கோட்டு போட்டு வந்தீங்கன்னா காத்து அடிச்சாலும் பறக்காது. நல்ல ஸ்ட்ராங்கான கோட்டு, ஸ்ட்ராங்கான தையல், 20,000 பொருள் நல்லா இருக்கும். ஏமேன். வெள்ளை ட்ரெஸ் போட்டு அங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, காத்தடிச்சா பறக்கும். நீங்களும் 30,000 40,000 நல்ல பட்டு போட உடுத்துட்டு வந்தீங்கன்னா கட்டியா இருக்கு, காத்து அடிச்சாலும் அது பிஞ்சு போகாது. ஆமேன். யார சாப்பான கை தட்டி இருப்பாங்க. நீங்களும் அமைதியா சிரிக்கிறீங்க. நடந்தா நல்லதா இருக்கும். உங்களுடைய எண்ணம்லாம் எப்படின்னா நடந்தா நல்லதா இருக்கும், ஆனா நடக்கணுமே. நான் அதான் சொல்றேன், 2 ஈஸி வின் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க எங்கேயோ பாக்குறீங்க அது நடக்காது, இது நடக்காது. நோ, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எல்லாம் சாத்தியன்றாரு. ஆவில ஆராதனை செய்யுங்க, ஆவில துதிங்க, ஆவில ஜெபம் பண்ணுங்க, ஆவில உபவாசம் பண்ணுங்க, பாவம் கட்டுப்படும். உங்களுக்கு இனி பாவம் உங்களை விட்டு போயிட்டுன நீங்க பாவத்துக்கு பின்னாடி போக முடியாது. மிச்சம் இருக்கிறது வேலை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. நீங்க அதை செய்து ஜெயித்து விடுவீர்கள். என்ன இருக்கு இந்த உலகத்தில் சொல்லுங்க? ஒண்ணு பாவம், 75% பாவம் இருக்குது. இந்த பாவத்துல விழுந்த வேலைக்கு போக முடியாம ஆயிடும். பாவம் போயிட்டுனா 25% வேலை செய்யறவன் 75% கூட இருக்கிறத சேர்த்து 100% வேலை செய்வான். வீடு வயிறு நிரம்ப இருக்கும், காரு வாகனங்கள் வீட்டுல கூட ஆரம்பிச்சிடும். நாங்கெல்லாம் பிரசங்கம் கேட்கும்போது, இந்த மாதிரி பிரசங்கம் சொல்லும் போது கையை தட்டிட்டே இருப்பேன் நான். ஏன் தெரியுமா? எனக்கு சாப்பாட்டை பார்க்கல, இந்த வசனம் தான் பிடிக்கும். ஏன்னா இதுதான் என்ன என் ஊர்ல என்னைய பார்த்து பொறாம பிடிக்கிற அளவு ஆக்க போகுது. நான் சாப்பாட்டை பார்த்து சந்தோஷப்பட்டவன் கிடையாது. ஏன்னா சாப்பாடு என்னைய சந்தோஷப்படுத்தும், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் என்னை பிரமிச்சு பார்க்கும்படிக்க மாற்றும். அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கும் கருத்தை தட்டுவேன். ஏதோ ஒன்று என் இருதயத்துல வேலை செஞ்சுட்டு இருந்து, அதனால உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கம் எல்லாம் யாரும் ஈஸியா பண்ணிட மாட்டா. சகோதரி, நீ நகை காட்டுவாயாக, கர்த்தர் என்னோடு பேசினாரு. சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் தெளிவா பேசினார். நகை சகோதரி கலட்டும்,
நிறைய சபையில நகை போட்டா ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டான், நகை கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான், நகை போட்டா குழந்தைக்கு பிரதிஷ்டை கொடுக்க மாட்டான். இதெல்லாம் நகை பைத்தியம் பாருங்க, சத்திய பைத்தியம் கிடையாது. நான் சொல்றேன், உனக்கு தேவை வசனம் ஆவி. வசனம் வந்தா ஆவி வரும், ஆவி வந்தா வசனம் வரும், ரெண்டு வந்தா வாழ்க்கை மாறிடும், நல்லா வந்துடலாம். இப்ப ஒண்ணு சொல்றேன் நான், அந்த வசனத்துல யோவான் 9:31 வசனத்தை சொன்ன நல்ல முக்கியமான கதைக்கு போயிருவோம். இன்னும் அடிப்பொலி சத்தியத்துக்கு போயிடும். இப்போ நல்லா பேசணும், நல்ல சத்தியத்தை பேசணும், இன்னும் கொஞ்சம் போகும். ஆமென். நான் என்ன சொல்றேன், நீங்க கண்ட வீட்டுக்கெல்லாம் கடன் வாங்க நீங்க போகாதிருங்கள். தேவ சமூகத்திலிருந்து தேவட வார்த்தையை கடன் வாங்குங்கள். ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி அந்த வசனத்தை கொஞ்சம் வாங்கி உங்க இருதயத்தில் கொஞ்ச நாளைக்கு வைங்க. ஆவில ஆராதனை பண்ணுங்க. சத்தம் போட்டுதான் ஆவில ஆராதனை பண்ண முடியும் கிடையாது. ஆவில ஆராதனை சொல்றது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. சத்தம் போடலாம், சத்தம் போடாம இருக்கலாம். உங்க மனசு தேவனுக்குள்ள நிறைந்து இருக்கும் போது நீங்க வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்லுவேன், நான் பல கார் வாங்கி வச்சிருப்பேன், என் காரை என்றதுக்கு ஆள் வச்சிருப்பேன். நான் 60-70 கார் வாங்கி வச்சிருப்பேன். நீங்க மறுபடியும் இந்த காரெல்லாம் பாஸ்டருக்கு தேவையா அப்படின்னு கேட்பீங்க. அதான் உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரேன், நீங்க மாறிடுங்க. ஆமென். நீங்க மாறிடுங்க. ஈஸி வின். இதுக்கு டெண்டுல்கர் தேவை கிடையாது, தோனி தேவை கிடையாது, கோலி தேவை கிடையாது. இதுக்கு நீங்களும் ஆவியானதும் தேவை. ஜெயிச்சிடலாம். சரி, முக்கியமான வசனத்துக்கு போயிடுவோம். அந்த வார்த்தையில 2வது பகுதி இருக்கு பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சான்சலன்டாரு. அப்புறம் சொல்றாரு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். வர்றோம் கதை. ஆமென். இது ஒரு பிரம்மாண்டமான சத்தியத்தை சொல்றாரு. 2 விஷயம் சொல்றாரு. ஒன்னு தேவ பக்தி, ஃபர்ஸ்ட் தேவ பக்தி போய் 2வது தேவ சித்தத்தின்படி செய்யணுன்றார். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி. தேவ பக்திக்குள்ளா போய் அப்படின்னா பரிசுத்தத்துக்குள்ளாக நடந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஏன்னா சில பேரு பரிசுத்தமா இருந்துட்டு வேற ஒண்ணு செய்ய மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க, நான் விபச்சாரம் செய்யல, அவர் வயசு எத்தனை 70, அவர் ஆடி முடிஞ்சாச்சு, அதனால சொல்ற நான் பாவம் செய்யலன்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். அது தேவ பக்தி, அதுல தப்பு கிடையாது, அது பரிசுத்தம். ஆனா தேவனுடைய சித்தம் அது மட்டும் கிடையாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும்ன்றாரு. தேவ பக்தியும் தேவை, பரிசுத்தமும் தேவை, 2வது தேவ சித்தமும் தேவைன்றாரு. நான் சொல்றேன், 90% பேர் நித்திய ஜீவன் போக மாட்டாங்க. நான் அவங்கள சொல்றேன், நாங்க பரிசுத்தவான். கர்த்தர் பரிசுத்தவான மட்டும் தான் கொண்டு போறது கிடையாது, தேவ சித்தம் சேரவன் தான் கொண்டு போவார். பரிசுத்தவான் போக முடியாதுங்க. அது பரிசுத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க, யாரும் போக முடியாது. தேவ சித்தம் தேவைன்றாரு. நீங்க பரிசுத்தத்தை தப்பாவே புடிச்சு வச்சிருக்கீங்க. நகை கட்டுறது பரிசுத்தம், வெள்ளைக்கு போறது பரிசுத்தம், அங்க புடிச்சு வச்சிருக்கீங்க. பரிசுத்தையும் பிடிக்கல. இனி தேவ சித்தம் சேரத விட்டுட்டோம், தேவ சித்தம் செய்யணுன்றார். இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன். தேவ பக்தி தேவ சித்தத்துக்கு பல விஷயத்துல நான் பேசிட்டு வரேன். சங்கீதம் 145:18 சொல்றாரு, தேவ சித்தம் இல்லைன்னா பரிசுத்தம் ரெண்டும் சொல்றேன். என்னது அப்படின்னா, தேவனை கூப்பிடுற மனுஷன் உண்மையா கூப்பிடுறார். இதான் தேவ சித்தம், தேவ பக்தி. பரிசுத்தம் அதுலதான் இருக்குது, சித்தம் அதுலதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க அதை கரெக்டா செய்யணுன்றார் இல்லையா, உண்மையா கூப்பிடுறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் அப்படின்றார். உண்மையா கூப்பிடுறார். அது உண்மை என்னது இப்ப நான் சொல்லித்தரேன் இல்லையா. நீங்க கூப்பிடுறீங்க, உண்மையா கூப்பிடுறீங்களா? உண்மையா கூப்பிடுறீங்க நீங்க? நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, அது அவர் சொல்ற, நீ ஜெபம் பண்ற, எனக்கு தெரியுது, பாவிகளும் ஜெபம் பண்றான். உண்மையா கூப்பிடுறீங்க நீங்க? நிஜம்தான நீங்க உண்மையா கூப்பிடுறது? உண்மையா கூப்பிடுறது என்னது? தேவ பக்தன் என்னது அவர் சொல்றாரு. மார்க் 10:46 மத்தேயு 20:29 இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு காரியம். மார்க் 10:46 அவன் உண்மையா கூப்பிட்டான். பர்த்திமி கூட இயேசு ஒரு தேசத்தை விட்டு போறாரு, எரிய விட்டு போறாரு. போகும்போது கேலி போடுறான். இப்படி இயேசு நடந்து போறாரு, கூப்பிட்டான், சன் ஆஃப் தாவீத், ஹேவ் எ மெர்சி, எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் கூப்பிடுறான். ஆட்கள் போய் அதற்றாங்க. People rebuked them, told them to be quiet. அதற்றாங்களாம், அமைதியா இருந்தாங்களாம். மறுபடியும் சத்தம் போட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி மறுபடியும் சத்தம் போட்டான். இதுதான் உண்மைன்ற நான், இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, உண்மை உள்ள மனுஷன் தான் தேவனை நோக்கி கூப்பிடும் போது
எந்த சத்தத்துக்கும் பயப்பட மாட்டான். ஒருவேளை பணம் உங்களை போகக்கூடாது சொல்லலாம், ஒருவேளை பாவம் உங்களை தேவனை கூப்பிடக்கூடாது சொல்லலாம், ஒருவேளை மனுஷர் உங்களை கூப்பிடக்கூடாது சொல்லலாம், ஒருவேளை மரணம் உங்களை கூப்பிடக்கூடாது சொல்லலாம். நான் சொல்வேன், உண்மை உள்ள மனுஷன் எல்லா நன்மையிலையும் தீமையிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். அதான் உண்மை. அதுல நன்மையில கர்த்தர் நோக்கி கூப்பிடுறானே அது உண்மை இல்ல, தன்னுடைய தீமையில கர்த்தர் நோக்கி கூப்பிடுறானே அது உண்மை. இன்னும் சொல்லுவேன், அவன் உண்மை உள்ளவனா கூப்பிட்டான். அதுக்கு காரணம் என்ன? அவன் நிரூபித்தான் உண்மை உள்ளவன். என்ன, எல்லாரும் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நடந்த அற்புதத்துக்கு பின்னாடி தான் போவோம். இவன் அற்புதம் நடத்தினவருக்கு பின்னாடி போனான். He followed Jesus. இவன் அவருக்கு பின்னாடி போனான். உண்மை உள்ள மனுஷன், நான் சொல்லுவேன், தனக்கு ஒண்ணு நடந்த பின்னாடி நடந்ததுக்கு பின்னாடி போகாம ஆண்டவர் நான் கூப்பிட்டது உண்மை, அதனால உமக்கு பின்னாடி வரம்னு போயிடுறான். அவன் உண்மை என்ன? உண்மையா கூப்பிடுறதுன்னா எல்லா கஷ்டத்திலும் கூப்பிடுறது, 2 அவருக்கு பின்னாடி போறது. உண்மை உள்ள மனுஷன். நான் ஒரு நாள் கூப்பிட்டேன் கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே எனக்கு நீர் வாரும். ஒரு நாள் சபைக்கு போனேன், சபையில 3 பேர் தான். உண்மையா கூப்பிட்டேன், கர்த்தர் சொன்னாரு நீ வான்னாரு. உடனே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். தொழில் இல்ல, 1000 பிரச்சனைக்கு பின்னாடி போல, நானு பிரச்சனை மத்தியில கர்த்தருக்கு பின்னாடி போனேன். உண்மையா கூப்பிட்டேன், எனக்கு பக்கத்துல வந்துட்டாரு. அவர் பேசுறது கேக்குது, நல்ல தரிசனத்தை தாராரு, எல்லாரும் அற்புதம் செய்ய முடியுது. போனவன் சொன்ன அற்புத விதமான அற்புதம். ஆளிப்பமே இருந்துட்டு இருக்கிறாரு, கை மடங்குல, இப்படி இருக்கிற மடங்குல இப்படிதான் இருக்குது. இது மடக்கனை வெட்டி போட்டு முருங்கைக்காய் மாதிரி சாச்சிரவனை வெட்டுறாரு, முடியல, பாக்குறேன் மறையுது, சுகம் தந்துட்டாரு. நான் சொல்லுவேன், உண்மையாய் ஒரு மனுஷன் தேவனுக்கு பின்னாடி போனா அவன் அவருக்கு பின்னாடியே போவான், கூப்பிட்டு அவருக்கு பின்னாடி போவான். இதான் உண்மையுள்ள மனுஷன். இதான் தேவ சித்தம், தேவ பக்தி. எங்க போக மாட்டான், அவருக்கு பின்னாடி போயிடுறான். அவன் அப்படியே தூக்கி விட்டார். What did you want? என்ன வேணும்? அவன் சொல்ற, I want see. இவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது அப்படின்றாரு. விசுவாசம் சூப்பர்ன்றாரு. ஏன்னா கூப்பிடுறதுக்கு விசுவாசம் வேணும் பாருங்க. எப்படி வேணும் கூப்பிடக்கூடாது. நான் சொல்லுவேன், நீங்க முட்டாக்கு போட்டு கூப்பிடலாம், முட்டாக்கு போடாமல் கூப்பிடலாம், நகை போட்டு கூப்பிடலாம், நகை கலட்டி கூப்பிடலாம், உங்க விருப்பம். பட் உண்மையா கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி வருவார். பொய்யா கூப்பிடாதீங்க, கூட்டத்தோட அவரு போயிருவார். உங்களை 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் உங்களை 1001 எண்ணி வச்சுட்டு போயிருவாரு. உண்மை உள்ளவனா கூப்பிட்டால் 1000ல் 1 மட்டும் ஒருவரா நியமித்து உன்னை உயர்த்துவார். ஆமென். போதும். உண்மையான சத்தியத்துக்கு, உண்மையான சபைக்கு ஒரு முறை போதும். நான் யாரும் கூப்பிட மாட்டேன், எனக்கு அது வாழ்க்கையே கிடையாது. நான் ஒரு காலத்தில் கூப்பிட்டது உண்டு, அப்ப என் ஸ்ட்ரென்த் இல்ல, ஆவிக்குரிய பலம் இல்ல. இப்ப நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கேட்பேன், அவ்வளவுதான். இப்படி அடிச்சு விட்டா நீ கிளம்பி உள்ள அவ்வளவு தானே, 2 வருஷத்துல வாங்கிட்டு வரேன். நான் இங்க வேலைக்கு போறேன், கூட்டம் கூடும் பாருங்க. எனக்கு அழுது மனசுல கொண்டு வரணும், நடிச்சு கொண்டு வரணும், நோ, தேவ வல்லமையினால கொண்டு வரணும், சத்தியத்தினால கொண்டு வரணும். அதான் நிச்சயமா நிற்கும். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அழுது பிரசங்கம் பண்ணுவாங்களா, மறுநாளைக்கு நான் அழாம பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஆண்டாயிரு. இன்னைக்கு பார்த்து அழவே இல்லை, அன்னைக்கு ரொம்ப அழுது பிரசங்கம் பண்ணாரு, ரொம்ப உருகி பிரசங்கம் பண்ணாரு. நான் உருகிறதுல என்னங்க இருக்குது? நான் உருகிறதுலையும் நான் அழுகிறது என்ன தெரியுது? அவன் பைபிள் வேண்டாம் உங்களுக்கு, நானும் பிள்ளைகளை பாவம் செய்யாதீர்கள். நான் வேத வசனத்தை விவரிச்சு சொல்ல வந்திருக்கிற ஆள் தவிர சிம்பத்தி கிரியேஷன் பண்ண வந்தால் கிடையாது. நான் மாம்சத்தை பற்றி பேச வந்தால் கிடையாது. வேத வசனம் என்னுடைய பெரிய வாழ்க்கையை பற்றி பேசுது, அதை விவரிச்சு பேச வந்திருக்கிறேன். இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போது. நாம கேட்காத அலட்சத்தமா, இதுவரைக்கும் அழாத ஊழியக்காரங்களை இனி வந்து அழ போறாங்க. நான் சொல்வேன், இதுவரைக்கும் சத்தியங்களை விவரிச்சு பேசாத ஊழியக்காரங்கள் இல்லை, அதனால ஏழையா இருக்கிறோம். சத்தியத்தை விவரிச்சு பேசுற ஊழியக்காரங்க வந்தா நான் பணக்காரன் ஆகிவிடுவோம். சத்தியம் தான் முக்கியம், நிஜம்தான் முக்கியம். நம்மளுக்கு சிம்பத்தி கிரியேஷன் பண்ணக்கூடாது, அழுக வரக்கூடாது. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ போங்க நீங்க. ஆமேன். நாம இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு அல்ல, என்ன டக்குன்னு வளர்த்து விடுறாங்களும், கடை நல்லா தண்ணி பாய்ச்சுறாங்களே, கடகடன் வளர்ந்து சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்ல. ஆமேன். வேதவசனம் சொல்லுது, புருஷனோடு கூட இருக்கிற மணவாளன் புருஷன் சொல்றதை கேட்டு சந்தோஷப்படுகிறான் இருக்குது. நான் அப்படிப்பட்ட மனுஷன், தேவன் சொல்றதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவர் மணவாளன் எல்லாவற்றையும் தன்னுடைய நண்படத்தில் பேசும்போது எல்லாவற்றையும் பேசுறவர், அவருக்கு வருவது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ அவங்களுக்கு அவர்கிட்ட வருகிறது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். நான் சந்தோஷப்படுகிறேன், நான் அழமாட்டேன். நான் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், பாவத்தை குறித்தாலும் நீதியை குறித்தாலும் எதை குறித்து பேசும்போது சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவருடையதெல்லாம் என்னுடையதான் மாறிவிடும். ஹாப்பியா இருப்பேன். பாவத்தை குறித்து சொன்னா பாவத்தை போக்குறதுக்கு சொல்றாரு, நீதியை குறித்து பேசும்போது நீதிமானமாக சொல்லிருக்காரு, நியாய தீர்ப்பத்தை பேசும்போது நித்திய போகும்படிக்க பேசுறார். அதை குறித்து சந்தோஷப்படுவேன், நான் நல்லா ஆவேன். நான்
இன்னும் கொஞ்சம் போவாங்க மட்டும். யோவான் 9 அழகான பிரச்சனை நல்லா இருக்கு பாருங்க. சத்தியம் நல்லா நகைலாம் போடுங்க, புரியுதா உங்களுக்கு? கலட்டி கலட்டி எங்க போட்டுறாதீங்க. 10 பவுன் 20 பவுன் போடாதீங்க. 50 பவுன் 100 பவுன் 200 போடுங்க. சபைக்கு வரும்போது ஆராதிக்கிற மாதிரி வாங்க. ஆமென். இங்க போட்டு வர கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். இங்க ஆவில நிரம்பி ஆராதிக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனா நீ தான் ஆவிக்குரிய மனுஷன் தெரியணும். வெள்ளை கலர் போட்டியில நகை கலட்டியல 500 பவுன் போட்டிருக்கணும். கேட்கணும், புருஷன் எங்க சம்பாதிக்கிறான் அப்படி கேட்கணும். இவன் எங்க சம்பாதிக்கிறான்? ஒரு ஆளும் சம்பாதிக்கல. சத்தியத்தை கேட்கறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆமென். சில இடத்துல போனோம், நம்ம ஆவிக்குரிய உங்களை தனியா தெரியாண்டாமா, நம்ம எப்படி இங்க தனியா தெரியணும், நம்ம வெள்ளையில போயணும், இப்படி தெரியணும் பார்த்து கொடுங்க. ஏன்னா தேவ பக்தி உள்ளவனுக்கும் தேவ சித்தம் தேவனுக்கும் தேவன் செவி கொடுக்கிறான்னு பேசிட்டு வரான் இல்லையா? யோவான் 9 அதிகாரத்துல அங்கதான் பேச போறோம் பாருங்க. அற்புத விதமா இருக்கு, நல்லா பிடிச்ச சத்தியம். அடிக்கடி வாசிப்பேன் நானு. சரி, இன்னைக்கு இதை சொல்லலாம்னு இதோட கூட கொஞ்சம் ஒரு முறை கூட்டி வச்சிருக்கிறேன். பிறவி குருடன், பிறக்கும் போதே குருடன். அவங்க அம்மா அப்பாவுக்கு வேண்டான்ட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தான் பிறக்கும் போது முடவன், பிளகின, குருடன், செவிடன் அவங்களுக்கு வேண்டாம். இவங்க அப்பா அம்மா இல்ல, உலகத்துல நிறைய அப்பா அம்மா வரைக்கும் பிள்ளைங்க பிளகினம் இருந்தா, தாய் நோயில இருந்தா வேண்டாம். ஏமேன். யாருக்கும் வேண்டாம். இங்க 7 அம்மா வேண்டாம். ஒரு அம்மா சொல்லுது என் புருஷன் ரொம்ப குண்டா இருக்கிறார், அவர் எனக்கு வேண்டாம். ஒரு அம்மா சொல்லுது என் புருஷன் கிழவனாயிட்டார், எனக்கு வேண்டாம். இங்க நிறைய வேண்டாம்லாம் இருக்குது. இப்படி இங்க ஒரு குருடன் பிறக்கும் போது குருடன் இருந்தபடினால அம்மாவுக்கு கேவலம். ஐயா அவங்கள பத்தி உங்க பிள்ளை குருடனோ அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் வந்துடுது. ஆமா, என் பிள்ளை குருடன் இல்லை, இவனை பார்த்து எப்படி நான் போற இடத்துல என் பிள்ளை குருடன் குருடன் சொல்றது, அதனால அவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, நடபாதையில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, தெருக்கள்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. நல்லா கேளுங்க. தேவ சித்தம், தேவ பக்தி சொல்றேன். அடுத்து தாழ்மை. முதல்ல உண்மை சொன்னேன், இப்ப தாழ்மை. இயேசு வர்றாரு. அப்ப ஒருத்தன் கேட்க, இவன் குருடனா பிறந்த யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவங்க அப்பா செய்த பாவமா, அம்மா செய்த பாவமா? கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் விளங்கும்படிக்கா இப்படி நடந்தான்ட்டாரு. வந்து கீழே துப்பி சேர் உண்டாக்கி கண்ணுல அடிச்சு சுகமாகி விட்டாரு. பயங்கர சந்தோஷம், அப்படி ஹாப்பியா இருந்துச்சு போறான். பக்கத்து வீட்டுக்காரங்க, அயலகத்தார் இருக்கு, தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் குருடன் தானே. சில பேர் சொல்றாங்க, பிறவி குருடன் இப்படி சுகம் இருக்க மாட்டான், இவன் குருடன் இல்ல வேற ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு சாதமா பேசினாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன சொல்லுவேன்? நான் 40 வருஷமா குருடாங்க இல்லையா, இப்ப எனக்கு கண்ணு சுகமாயிட்டு நான் ஆயிட்டேன். இப்ப என்ன சொல்லுவேன் நான்? சில பேர் சொல்றாங்க, இது பாஸ்டர் குமார் குருடனா இருந்து நல்லா வந்திருக்கிறாரு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவரு பாஸ்டர் குமார் அல்ல, அந்த குருடன் வேற யாரு? நான் என்ன சொல்லுவேன்? நான் அவன் இல்ல, நான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு நான் குருடனா இருந்து சுகமாக்கப்பட்டுட்டேன்னு தெரிஞ்சா யார் எனக்கு பொண்ணு தர மாட்டா. புரியுதா உங்களுக்கு? என்ன நானு தாழ்த்தி பேசின. இங்க பொண்ணு வந்து காசு இருக்குன்னு தான் கொடுப்பாங்க, தாழ்மை ஒண்ணு கொடுக்க மாட்டான். நான் குருடனாக்கும் இப்பதான் கர்த்தருக்கு சுகம் தந்தான்னு சொன்னா அந்த குருடு மறுபடியும் வந்துட்டுனா அதனால பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் தைரியமா சொன்னா எல்லார்ட்டையும் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் நான் தான் ஒரு வார்த்தை புரிஞ்சு எனக்கு படிக்கும்போது புல்ல அடிச்சுது. அதான் அவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவன் நான் தான், அந்த அந்த கூட நான் தான், அந்த பலகீன நான் தான். எனக்கு சுகத்தை தந்ததுனால என் சுகத்துக்கு பின்னாடி இருந்த மறுமை வாழ்க்கையை பார்க்காம என் சுகத்தை தந்தருக்கு முன்னாடி என்னை தாழ்த்துகிறனே, அதுதான் நான் தான். நான் மீனவனா? நான் மீனவன். நான் மீன் பிடிச்சிருந்தவனா? மீன் பிடிச்சிருந்தவன். நான் முடிவெற்றவனா? நான் முடிவெற்றவன். நான் ஆட்டோ டிரைவர்? நான் ஆட்டோ டிரைவர். ஆனா இன்னைக்கு நீ பார்த்தா மீன் பிடிக்கிற மாதிரி இல்ல, கோட்டை சூட்லாம் போட்டு மொட்டை அடிச்சுட்டு வேற மாதிரி இருக்கிறேன் நான். ஆனா தேவ பக்தி என்ன, தேவ சித்தம் என்ன? ஒருவன் தேவனால் நன்மை பெற்றிருக்க அவன் தன்னுடைய பழைய நிலைமையை மறப்பதும் அதை மறைக்கிறதும் தேவ பக்தியும் தேவ சித்தம் அல்ல. தன் பழைய நிலைமையை எப்பொழுதும் நினைவு கூறுவது, அவருக்காக எப்பவுமே என் நிலைமையை நிறுத்தி காட்டுவது. ஏன் அப்படி செய்யணும்? என் நிலைமையை எப்பவுமே பழைய நிலைமையில என்ன நிறுத்தி காட்டுறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த நிலைமையில இருந்தான் தேவன் உயர்த்தன இருப்பதை தேவனுக்கு உயர்வும் எனக்கு தாழ்வு உண்டாகும்படிக்காக நான் செய்கிறேன்.
நான் எப்போ பார்த்தாலும் கடல்ல மீன் பிடிக்கிறவன், நான் கடல்ல மீன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கடல்ல மீன் பிடிக்கிறவன் தான் உலகம் கைவிட்ட போது தேவன் தூக்கி எடுத்தார் என்று அவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்துகிறேன் என்பது தேவன் அறியும்படிக்காக செய்கிறேன். இந்த தாழ்மை வேணும். விட்டு போறாங்க. இது உங்க பையன் தானா அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னாங்க. இவன் குருடனா பிறந்தான் தானே, குருடனா பிறந்தான். இவன் பாக்குறானே, பாக்குறான். அப்ப நீங்க ஏதோ சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு தெரியும், பைபிள் எழுதி அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா ஒண்ணும் சொல்லல. ஏன்னா அன்ற காலகட்டத்தில் இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யாராவது அறிக்கை செய்தால் அவன் தேவ ஆலயத்துக்கு புறம்பே நீக்கப்படுவான். இந்த அம்மா இதுதான் வேணும் பாருங்க, இதுதான் வேணும் பாருங்க. அந்த அம்மா பயப்படுது. ஐயோ ஐயோ, ஊரை விட்டு என்ன விலக்கிடுவாங்க. இயேசுவை நான் ஆராதிக்க போனால் ஊரை விட்டு என்ன விலக்கி விடுவார்கள். ஆமென். எனக்கு கல்லறை தர மாட்டாங்க, எங்க கோயில சேர்க்க மாட்டாங்க, பண்டிகைக்கு சேர்க்க மாட்டாங்க. பயம், பயத்தினால அந்த அம்மா சொல்லுது, என் பையனை குணமாக்குனது இயேசு கிறிஸ்தான் என்று வெட்ட வெளிச்சமா தெரியுமா. அந்த அம்மாவுக்கு அறிக்கை செய்ய முடியல. ஏன்னா தெய்வ பக்தி இல்ல. தெய்வ பக்தி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். வேதம் சொல்லுது, இயேசு சொன்னார், மனுஷனை கொல்ல வல்லமை உள்ளவனுக்கு நீங்க பயப்படாதுங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். நீங்க மனுஷனுக்கு பயப்படுறீங்க. இயேசு தேவனுடைய குமாரன் சொல்வதனால் வீட்டையாவது உலகத்தையாவது எதை விட்டு உங்களை நீக்க நினைச்சாலும் சந்தோஷப்படுங்கள், உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். நான் போறேன், சபைக்கு வந்துட்டேன், வீட்டு அற்புதங்களை பெற்றுட்டேன், நல்ல சத்தியங்களை கேட்டுட்டேன், நான் 2-3 மணி நேரம் பரிசுத்தம் ஆயிட்டேன், வீட்டுக்கு போறேன். யார கேட்கறாங்க, நீ சபைக்கு தானே போயிட்டு வர? சீ, நான் சபைக்கு போறேன், என் மாமி வீடு அனுப்பிட்டு வரேன், மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன். கர்த்தர் ஒண்ணு தரப்போற கிடையாது. இந்த அம்மா சொல்லுது, ஏன் சொல்றாங்க, நாங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் தியேட்டருக்கு போயிட்டு வரேன், ஏன் போய் சொல்றாங்கன்னா அவரை ஊரை விட்டு விலக்கி விடுவார்கள். டோன்ட் லைக் திஸ். கர்த்தருக்கு அது பிடிக்கல. அவன் சொல்றான் பாருங்க, என்னை ஊரை விட்டு விலக்கு, எனக்கு பொண்ணு கிடைக்காம போட்டு, என் நிலைமை என்ன நிலைமை, நான் கஷ்டத்தில் இருந்தங்க, கர்த்தரனை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பேய் பிடிச்சது கர்த்தர் சரியாயிட்டாரு. அதுல பேய் பிடிச்ச சொன்ன மத்தவங்க அசிங்கமா சொல்லுவாங்க. நான் குடிக்கிறேன், குடி பழக்கத்துல என்னை மாத்திட்டாரு, அது சொன்னா அது மற்றவங்க என்ன குடிக்காரன் சொல்லுவாங்க. நான் குடிச்சிருந்தேன். ஏங்க நீங்க குடிச்சது பிராண்டி கிடைக்கே தெரியுமா? ஹலோ, நீங்க குடிச்சது பிராண்டி கிடைக்க தெரியுமா தெரியாதா? தெரியுமே. சபையில ஒரு 100 பேர் சொன்னாங்க, அது தெரியும் சொல்றீங்க. நீங்க பிராண்டி கடையில் தான் உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்க மனைவி, உங்க பிள்ளை யாரும் தெரியுமே. நீங்க தானே சொன்னீங்க குடிக்கிற நேரத்தில் பொண்டாட்டி இருந்து 500 கலந்து ஓடி வந்துட்டேன். நாங்களா சொன்னோம், ஃப்ரெண்டு இருந்து 700 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன், மொபைல் இருந்து அள்ளிட்டு வந்துட்டேன். நாங்களா சொன்ன பிராண்டி கடையில் குடிக்கும்போது நீங்க தான் சொன்னீங்க, அந்த பிரம்மாண்டத்தை மாற்றணுமா, தேவனிடத்தில் வந்து என் குடி பழக்கத்தை மாற்றினால் என் பாவத்தை மாற்றணும் சொல்வதற்கு இருதயம் வரல. வரணும். என்ன தேவன் இந்த நாள் வந்து மாற்ற தேவ பக்தி, என்ன தேவன் இந்த நாள் வந்து மாற்ற சொல்வதன் தேவ சித்தம். நான் எங்கேயோ போயிட்டேன். தேவ பக்தி வெள்ளை கலர்ல செருப்பு போடணும், அதான் தேவ பக்தி. பழைய நிலைமை விட்டு கொடுக்காம இருக்கிறான் பாரு. இந்த மனுஷன் நல்ல மனுஷன் சொல்லுவான். கொஞ்சம் வளர்ந்த உடனே அதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர், அதெல்லாம் சொல்லாதீங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். அதுல ஒரு வசனத்தில் எழுதிக்குது, கர்த்தர் இந்த மனுஷனை குணமாக்குனது ஓய்வு நாள். ஓய்வு நாள் தான் கர்த்தர் குணமாக்குனார். யோவான் 9 தான் இருக்குது. ஓய்வு நாள குணமாக்கும் போது முதல்ல சொன்னேன் சத்தியம், உண்மை, அப்புறமா சொன்னேன் தாழ்மை, அடுத்து வைராக்கியம். எத்தனை பேர் இருக்கிறீங்க வைராக்கியம் படுத்த? ஞாயிற்றுக்கிழமை போய் ஓய்வு நாள் அற்புதம் செஞ்சுட்டாரு. அற்புதம் செஞ்ச பின்னாடி பரிசையில வந்து பிடிச்சிட்டாங்க. ஐயா ஓய்வு நாள் அற்புதம் செய்யக்கூடாது. அதுக்கு அவர் சொன்னார், நான் குருடன், யாரா வந்து கையில பூசி விட்டாங்க, போய் கழுவுனார், போய் கழுவுன சுகம் அடைஞ்சிட்டேன். இப்ப உடனே கேட்க, கழுவுனது யாரு, உனக்கு பார்வை தந்தது யாரு? ஊர் தலைவன் வந்து கேட்கிறான், அந்த ஊர் சாமியார் வந்து கேட்கிறார், பரிசெயர் பிரதான பரிசு வந்து கேட்கிறாங்க. ஊர் தலைவர் ஆளுக்கு 4 கோடி ரூபாய் வச்சுட்டு சாமியாருக்கு பின்னாடி சுத்துற சில பேர் வந்து கேட்கிறாங்க, யார் உனக்கு சுகமாக்குறது? ஓய்வு நாள்ல சுகமாக்க கூடாது தெரியாதா? ஓய்வு நாள்ல சுகமாக்குறவன் அவன் கொல்லப்பட வேண்டும் தெரியாதா அப்படின்றான். அதுக்கு இவன் சொல்றான், உனக்கெல்லாம் சொல்ல முடியாது போயா, என்னையா நீ அப்படின்ற? எனக்கு சுகத்தை தந்த தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். ஹலோ, உனக்கு சுகத்தை தந்த தேவனை நீ எங்கள்ட்ட விட்டு கொடுக்க, அவரை பாவின்னு சொல்லு அப்படி சொல்றாங்க. இவர் சொல்றாங்க அவரை பாவின்னு சொல்ல முடியாது,
தேவனிடத்திலிருந்து வந்தவனை தவிர யாரும் அற்புதம் செய்ய முடியாது. தேவ பக்தி இல்லாமல் யாரும் அற்புதம் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அற்புதம் செய்ய முடியாது. அதிகாரம் இல்லாமல் யாரும் அற்புதம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தேவனை பாவி என்று சொல்வதற்கு நான் விடமாட்டேன். அவருக்காக வாதாடுவேன். அவர் பரிசுத்தர். அவருக்காக என் ஜீவன் போனாலும் வாழாடுவேன். அதுக்கு அவன் சொல்றான், உன்னை நாங்கள் இந்த ஊரை விட்டு புறமாக்குறோம் அப்படின்னு வார்த்தை இருக்கு. உன்னை புறமாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜபாலயத்தை விட்டு ஊரை விட்டு புறமாக்குறோம். அவன் சொல்றான், நீ எங்க இருந்தாலும் நீ புறமாக்கு, எனக்கு சுகத்தை தந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். என் உயிரே போனாலும் நான் என் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். இதுதான் தேவ சித்தம். எனக்கு நன்மை செய்த தேவனுக்காக என் ஜீவனை விடுவதில் வைராக்கியம் பாராட்டுவதுதான் தேவ சித்தம். நான் அவருக்காக வாழ்வேன். நான் என்னை ஊழியக்காரனாக இருக்கிறார். பாவத்தில் இருந்தேன். அந்தரங்க நிறைய பாவத்தில் இருந்தேன். நான் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கான வைராக்கியம் பாராட்டுவனே அல்லாமல் நித்தமும் கச்சேரி எங்க போட மாட்டாங்க பார்த்துட்டு இருப்பேன். எங்க படம் போட மாட்டாங்க பார்த்துட்டு இருப்பேன். பக்கத்து வீட்டுல டிவில படம் போட மாட்டாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். 1000 மொபைல் வாங்கக்கூடிய அதிகாரம் வந்த பின்னாடி எனக்கு மொபைல் வேண்டாம். என் தேவனை ரட்சித்ததற்காக அவருக்காக பரிசுத்தமா வாழ்ந்து இந்த உலகத்தில் செத்துட்டு போவேங்கிற அந்த வைராக்கியம் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இதான் தேவ பக்தி. இதான் தேவ சித்தம். அவரை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிர் போனாலும் போகுமே இல்லாம நான் கடவுட்ட ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு ஜெபம் பண்ணுவேன். இப்போ அவனோட ஜெபம் பண்றது, கம் பிஃபோர் ஐ டை. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள பலமா வந்து இறங்க மாட்டவரே. நான் சாவனே அல்லாமல் வைராக்கியம் பாராட்டி உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். எனக்கு ஒன்லி என் ஜீவனை எடும். நான் சாகிறதுக்கு முன்னாடி மன்னிக்கணும், நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆவியத்தாரும் இல்ல இந்த பலவீனத்தை நித்தமும் நான் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கவில்லைங்கிற அந்த வெக்கத்தோடு போறனே, உடைந்து போறனே, அது என்னால் தாங்க முடியல. என் ஜீவன் எடுத்து விடும். உமக்காக வருவேன். மறுநாளும் நீ தராமல் இருக்கிற நாள் வரைக்கும் வருவேன். ஆனால் என் ஜீவன் எனக்கு கிடைக்காம இருந்து நான் ஜெபம் பண்ணி என் நோயில சாவனே அல்லாமல் நான் அந்த வைராக்கியத்தை விட்டு ஒரு காலம் பிரிஞ்சு போக மாட்டேன். அப்படி வாழ்றான். ஊரை விட்டு புறம்பாக்கிட்டாங்க. அம்மா ஊரோடு இருக்குது. நான் சொல்லுவேன், நீ ரசிக்கப்படும் போது உங்க அப்பா ஆத்தா கூட வரமாட்டான். ஆண்டவர் முதலே சொன்னார், தாயின் தகப்பனுக்கும் விரோதமாய் பிரிவினை உண்டாக்குவேன், உன் மனைவிக்கும் உனக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்குவேன். நானும் உனக்கு செய்யற அற்புதத்தை பார்த்து சின்ன சின்ன சத்தியத்தை கேட்டு உள்ள வந்து நல்ல சத்தியத்தை கேட்டு கடவுள் உனக்கு அற்புதம் செய்து உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி உன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் போது தேவனுக்காக வைராக்கியம் பாட்டுவாய். வைராக்கியத்துல உன் குடும்பங்கள் தேவனுக்காக எதிர்த்து நிற்கும் போது நீ தேவனை பிரிந்து வர வேண்டிய வைராக்கியம் உனக்கு வர வேண்டுன்றார். தாய் இதை நின்றுட்டு இவனை புறம்பாக்கிட்டாங்க. அம்மா அப்பா ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். ஒரே இடத்துல பிரச்சனை நடக்குது. பரிசேயர் சதுசேயர் ஒரு பக்கம், அம்மா அப்பா ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். நியாய பிரமாணிகள் ஃபாதர்மார்கள் எல்லாரும் மெட்டானியர்லாம் சேர்ந்து எடுத்து அவனுக்கு தள்ளிச்சிட்ட கொடுத்துட்டாங்க. உனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது, நீ யூதன் கிடையாது, உனக்கு நீ கல்யாணம் கிடையாது. அதுல என்ன மெட்டர்னா, ஒரு யூதன் தன் தேசத்தை விட்டு புறம்பாக்கும் போது புறஜாதி பொண்ணு கொடுக்க மாட்டான். யூதன் தன் தேசத்துல இருந்து தன் தேசத்தை விட்டு பிரிஞ்சு போனால் யூதனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இப்ப நட்டாந்தரையில நிக்கிறான். யூதனுக்கு வெளியே பொண்ணு கிடையாது. யூதனை ஊரை விட்டு பிரிச்சதுல யூத குலத்திலும் பொண்ணு கிடையாது. நடுசுல நிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன் நான்? அவன் சொல்றான், அம்மா அப்பாலாம் ஊரோட ஒதுங்கிட்டு. இவன் சொல்றான், யாரு பொண்ணு தந்தாலும் பொண்ணு தரலாட்டி இந்த கட்டை குருடனா இருந்து சாகும்போது மனநிம்மதியா செத்துருப்போனே, இவன் கண்ணு அடைஞ்ச பின்னாடி குருடனாயிருந்து யாரும் பொண்ணு தர மாட்டாங்கிற என்ன பக்கத்துல இருந்தாலும் அப்படி கண்ணு வந்த பின்னாடி கர்த்தருக்காக யாரும் பொண்ணு தராட்டி இந்த கட்டை அப்படியே சாகட்டுன்னு விட்டான்.